அன்பிற்கினியவர்களே, மிக குழப்பமான ஒரு சூழலில் நாம் இருக்கின்ற போது இதை நற்செய்தி திக்கற்றவர்களாய் உங்களை விடமாட்டேன் என்கிற ஆண்டவருடைய ஆறுதல் தரக்கூடிய வசனம் இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஆண்டவருடைய இறை வார்த்தையில் நம்பிக்கை வைத்தவர்களாக பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறன்று மறையுறை சிந்தனைகளை நாம் தியானிப்போம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய முதல் செய்தி, சிறிது காலம் உலகம் என்னை காணாது என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். சிறிது காலம் என்றால் அதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? திருப்பாடல் 90 4வது இறைவசனம் இவ்வாறு சொல்லுகிறது: ஆண்டவரே, உமக்கு 1000 ஆண்டுகள் உமது பார்வையிலே கடந்து போன ஒரு நாளை போன்றது, இரவிலே வரக்கூடிய ஒரு சாமத்தை போன்றது என்று சொல்லுகிறது. எனவே நம்முடைய பார்வையிலே ஆண்டுகள் என்பது வேறு, கடவுளுடைய பார்வையிலே ஆண்டுகள் அல்லது காலம் என்பது வேறு. பக்தன் ஒருவன் இந்த சங்கீதத்தை, இந்த திருப்பாடலை படித்ததற்கு பிறகு ஆண்டவரிடத்தில் இப்படியாக கேட்டான்: ஆண்டவரே, உமக்கு 1000 ஆண்டுகள் என்பது ஒரு நாளை போன்றதா என்று கேட்கிறான். அவரும் ஆம் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் 1000 கோடிகள் என்பது உமக்கு 1 கோடி போலத்தானே என்று கேட்கிறான். ஆம் என்று சொல்லுகின்றார். அப்படியானால் எனக்கு 1 கோடி மட்டும் கொடும் என்று பக்தன் கேட்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார்: ஒரு நாள் காத்திரு. ஒரு நாள் காத்திரு என்றால் 1000 ஆண்டுகள் அவன் காத்திருக்க வேண்டும். சிறிது காலம் உலகம் என்னை காணாது என்று ஆண்டவர் சொல்லுகிற போது எவ்வளவு நாட்கள் இந்த உலகம் அவரை காணாமல் இருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இத்தகைய காலகட்டத்தில் தான் நாம் இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இப்போது வருவார், வந்துவிட்டார், 2000 வந்து விடுவார் என்றெல்லாம் நாம் அதற்காக தயாரித்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் சிறிது காலம் என்பது ஆண்டவருடைய பார்வையிலே எவ்வளவு நாட்கள் என்பது நமக்கு தெரியாது. அன்பிற்குரியவர்களே, 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பங்கில் நடந்த நிகழ்வை குறித்து தமிழகத்தில் இருந்த ஆயர் ஒருவர் பகிர்ந்து கொண்டிருந்தார் கடந்த வாரம். இந்த நேரத்தில் உங்களோடு அதை பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பங்கில் திருப்பலி நிறைவேற்றியதற்கு பிறகு பல நபர்கள் கூடி வந்து அந்த குருவிடம் இப்படி சொன்னார்கள்: இங்கே ஒரு பெண்மணி இருக்கிறார், நீங்கள் தான் அவருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். அவர் நல்ல கத்தோலிக்க பெண்மணி தான், திருமுழுக்கு உறுதி பூசல் எல்லாம் வாங்கிய பெண்மணி தான். சரி, குடும்ப அட்டை இங்கே இருக்கிறது, அதற்கு மாதம் மாதம் இங்கே பங்கிற்கான வளர்ச்சிக்கான காணிக்கைகளையும் தவறாமல் கொடுத்து விடுகிறார். அப்புறம் என்ன பிரச்சனை என்று குருவானவர் கேட்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள்: எப்படி ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் இந்த பெண்மணி நமது பங்கு ஆலயத்திற்கு வந்து திருப்பலியிலே பங்கு பெறுகிறாரோ, அதை போலவே முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு சமய கோவிலிலே அவை எல்லாவற்றிலும் முழுவதுமாக அங்கேயும் பங்கேற்கிறார் என்று அவர் சொல்கிறார்கள். திருமுழுக்கு பெற்ற ஒரு கத்தோலிக்க பெண்மணி இன்னொரு சமயத்தை சார்ந்த ஆலயத்தில் அங்கே நடைபெறுகிற முக்கியமான நிகழ்வுகளிலும் தவறாமல் கலந்து கொண்டிருக்கிறார் என்பதை கேட்டபோது அவர் அந்த பெண்மணியை அழைத்து, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். அந்த பெண்மணி, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா, கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். உங்களிடத்தில் யாராவது இந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? கடவுளை பார்த்திருக்கிறேன் என்று சொன்னால், எங்கே, எப்படி பார்த்தீர்கள், எனக்கு காட்டும் என்று சொல்லுவார்கள். பார்க்கவில்லை என்று சொன்னால், ஒரு குருவானவராக இருந்து கொண்டு அல்லது நீங்கள் ஒரு கத்தோலிக்கராக இருந்து கொண்டு கடவுளை பார்க்கவில்லை என்று சொல்லுகிறீர்களே என்று அவர் சொல்லலாம். எனவே இந்த குருவானவர், நான் கடவுளை பார்த்திருக்கிறேன், ஆனால் இந்த கண்களால் நான் பார்த்ததில்லை என்று அவர் சொல்லுகின்றார். அந்த பெண்மணி, இல்லை, இந்த கண்களால் பார்த்திருக்கிறீர்களா? நான் கடவுளை இந்த கண்களால் பார்த்ததில்லை. எனவே நான் இறந்ததற்கு பிறகு எந்த கடவுள் என்னை வந்து அழைத்து செல்வார், மேலே அழைத்து செல்வார் என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நான் இங்கேயும் வருகிறேன், அந்த கோவிலுக்கும் செல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகின்றார். சிறிது காலம் உலகம் என்னை காணாது என்று ஆண்டவர் சொல்லுகிற போது இந்த கண்களால் தான் கடவுளை பார்ப்பதற்கு இந்த உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருந்தாலும் ஆலயத்திற்கு வந்தாலும் இந்த கண்களால் தான் நீங்கள் இந்த கடவுளை காண வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தைப் போல உங்களால் காண இயலாது என்பதைத்தான் இந்த தருணத்திலே நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் சிறிது காலம் உலகம் என்னை காணாது என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் என்னை காண்பீர்கள் என்று சொல்லுகின்றார். இந்த உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். எனவே இந்த உலகத்தினுடைய பார்வையிலிருந்து மாறி நீங்கள் என்னை காண வேண்டும் என்றால் இந்த கண்களால் உங்களால் காண முடியாது. நாம் அன்பு செய்கின்ற ஒரு நபர்
நம்மை விட்டு இறந்து போனால் அவரை நீங்கள் காண்பீர்களா? நிச்சயமாக அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் உங்கள் நினைவில் இருக்கும். அவர் உங்களுக்கு எழுதிய கடிதங்கள் உங்களது கைகளிலே இருக்கும். எனவே அவர்கள் உங்கள் நினைவிலே வாழ்வார்கள். அப்ப இந்த உலகம் அவருடைய பிரசன்னத்தை காண முடியாது என்று சொன்னாலும் அவருடைய கடிதத்தின் வழியாக, அவரோடு பேசிய உரையாடல்களின் வழியாக, நினைவின் வழியாக அவர் உங்களில் வாழ்வார். இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காண்பீர்கள். எப்படி? அவருடைய வார்த்தைகளில, இறை வார்த்தையின் வழியாக, அவர் சீடர்களோடு உரையாடியதன் வழியாக, அந்த சீடருடைய சான்றுகளின் வழியாக நமது மத்தியிலே வாழ்கிறார். இது ஒரு சாதாரணமாக மேலோட்டமான விதத்திலே கடவுளை கண்டுகொள்வது அல்லது அவர் நம்மிலே வாழ்வது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இன்னும் ஒரு படி மேலே சென்று செல்கிறார். நீங்கள் காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். இன்றைய 2ஆம் வாசகம் இவ்வாறு சொல்லுகிறது: மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்று எழுந்தார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் நாமும் வாழ்கிறோம். எப்படி? ஆவிக்குரிய இயல்போடு வாழ்ந்தோம் என்றால் ஆவிக்குரிய இயல்போடு உயிர் தெழுந்து நமது மத்தியிலே வாழ்கிற இயேசுவை நாம் கண்டுகொள்ள முடியும். அந்த பார்வையில் ஆவிக்குரிய இயல்போடு வாழ்கிற போதுதான் வாழ்கிற இறைவனை கண்டுகொள்ள முடியும். எங்கே நாம் காண்கிறோம்? இந்த திருப்பலியிலே நாம் காண்கிறோம். வாழ்கிற இறைவனாக ஒவ்வொரு நாளும் நமது மத்தியிலே எழுந்து வருகிற, நற்கருணையிலே இருக்கிற, வாழ்கிற அந்த கடவுளை நாம் இந்த கண்களால் அல்ல, ஆவிக்குரிய இயல்போடு, ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிற போது நாமும் வாழ்கிறோம். வாழ்கிற இறைவனையும் நாம் கண்டுகொள்கின்றோம். எனவே இன்றைய நற்செய்தி சொல்லுவதைப் போல, சிறிது காலம் இந்த உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்கிறீர்கள். எனவே நாம் கிறிஸ்தவர்களாக, கத்தோலிக்கர்களாக நாம் இருக்கிறோம் என்றால், திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் என்றால், இந்த கண்களால் நாம் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறோமா? இருக்கலாம். நற்செய்தியின் வழியாக, வார்த்தைகளின் வழியாக, கடவுளை அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறவர்கள் வழியாக நாம் இந்த கண்களால் கூட அதோடு சேர்த்து நமது மத்தியிலே வாழ்கிற சகோதர சகோதரிகளை இடத்திலே, அவர்களிடத்திலே குடிக்கொள்ளிருக்கின்ற கடவுளை காண முடியும். ஆனால் எப்பொழுது அது சாத்தியப்படும் என்றால் ஆவிக்குரிய இயல்போடு வாழ்கிற போதுதான் வாழ்கிற கடவுளை காண முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்றைய நற்செய்தி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. 2வது மிக முக்கியமான செய்தி இன்றைய நற்செய்தியிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். இன்றைக்கு இந்த வசனம் மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது. கடவுளை அன்பு செய்வது என்பது, வாழ்கிற இறைவனை அன்பு செய்வது என்பது ஒரு கண்மூடித்தனமான, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு அன்பு. இது உணர்ச்சி மேலிட வருவது அல்ல. என்ன, நான் ஒருவரை அன்பு செய்கிறேன் என்றால் அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் என்பதல்ல. அவர் உண்மையை சொல்லுகிறாரா, பொய்யை சொல்லுகிறாரா, அல்லது அவரை பார்த்து என்னை வசீகரப்படுத்துகிறார் என்பதற்காக அவர் சொல்வதையெல்லாம் நாம் நம்பி கண்மூடித்தனமாக இருப்பதல்ல. ஒருவரை நீங்கள் அன்பு செய்தால் அவர் சொல்லுவது உண்மை என்று அறிந்திருந்தால், அவர் வாழ்கிறவர், நேர்மையானவர் என்று அறிந்திருந்தால், நீங்கள் அவர் சொல்லுவதை செய்வீர்கள், அவருடைய கட்டளைகளை பின்பற்றுவீர்கள். எனவே கண்மூடித்தனமாக பின்பற்றுவது என்பது அல்ல. நாம் அன்பு செய்கின்ற கடவுள், அவரிடத்திலே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கான உரிமை இருக்கிறது. மிகச்சிறந்த கட்டளை எது என்று இயேசுவிடமே ஒருவர் கேள்வி கேட்கிறார். எனவே ஆண்டவரிடத்திலேயே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு நாம் ஒரு சுதந்திர மனதோடு இருக்கிறோம். அப்படி அன்பு செய்ய வேண்டும். எனவே உணர்ச்சிகரமான ஒரு அன்பு அல்ல, கண்மூடித்தனமான ஒரு அன்பு அல்ல. அவர் எதை சொல்லாலும் செய்வதற்காக அல்ல. என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிற போது ஆண்டவர் வாழ்கிற கடவுளாக, நேர்மையான கடவுளாக, தந்தையினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த கடவுளாக, எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறாரோ அவர்தான் மற்றவர்களை எனது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்ல முடியும், எனது கட்டளைகளை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியும். எந்த விதமான கட்டளைகளுக்கும் உட்படாமல், எந்த ஒரு நெறிமுறையையும் பின்பற்றாமல், எந்த ஒரு மதிப்பீடுகளையும் பின்பற்றாத ஒருவர் எனக்கு பின்னால் வாருங்கள், என்னுடைய கட்டளைகளை கடைபிடியுங்கள் என்று சொன்னால் அது உண்மையாக இருக்காது. நாம் அப்படி சொல்லுகிற கட்டளைகளை பின்பற்றுவோம் என்றால் நாம் செலுத்துகிற அன்பு ஒரு கண்மூடித்தனமான அன்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அன்பு உணர்ச்சி வசப்பட்டது அல்ல, அது விளக்கம் சொல்லக்கூடிய. இன்றைய 2வது வாசகத்திலே நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் மிக அழகாக அது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது.
நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள் என்று சொல்கிறது. அப்போ நான் நம்புகிற ஆண்டவரை, நான் அன்பு செய்கின்ற ஆண்டவரை முழுவதுமாக அறிந்திருந்து, உணர்ச்சி வசப்பட்டதல்ல, நாம் முழுவதுமாக அறிந்திருந்து அவரை நாம் ஏன் அன்பு செய்கின்றோம், அவருடைய கட்டளை என்ன என்பதை மற்றவர்களுக்கு விளக்கம் சொல்வதற்கான அளவிற்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த விளக்கத்தையும் பணிவோடும் மரியாதையோடும் கொடுக்க வேண்டும். எனவே உணர்ச்சி வசப்பட்டதல்ல, நீங்க ஏன்டா இப்படி சொல்றீங்க, நீங்க ஏன் இப்படி செய்றீங்கன்னா, இல்ல நான் அன்பு செய்கிற என் தலைவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக அல்ல, அதற்கான காரணம் இருக்க வேண்டும். விளக்கங்கள் கண்மூடித்தனமான விளக்கங்கள் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அன்பு உணர்ச்சி வசப்படாது, அது விளக்கம் கொடுக்கும். அன்பு பிறருக்கு இழிவானதை செய்யாது, நல்லதைத்தான் செய்யும். அவர்கள் ஒருவேளை நாம் சொல்வதை கேட்காவிட்டாலும் கூட, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம், சமாரியர்களுக்கு நற்செய்தி சொல்லப்படுகிறது. பிலிப்பு சமாரிய மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் கூட, அல்லது சமாரிய பகுதி யூதர்களுக்கு எதிரானவர்கள் என்று சொன்னாலும் கூட, அவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பிலிப்பு அவர்களை தேடிச் சென்று தனக்கு இழிவு செய்கிறவர்களை, தன்னை மதிக்காதவர்களிடத்திலும் ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலும் கூட கிறிஸ்துவை பற்றிய செய்தியை அறிவித்த பிலிப்புவை போல அன்பு என்பது அவர்களுக்கு நல்லதை செய்யும். எனவே அன்பு பிறருக்கு இழிவானதை செய்யாது. மூன்றாவதாக, அன்பு தற்புகழ்ச்சி கொள்ளாது, அது உண்மையிலேயே பணிவோடு இருக்கும். நான் ஏற்கனவே இன்றைக்கு 2வது வாசகத்திலிருந்து வாசிக்க கேட்டதைப் போல, யாராவது நமக்கு விளக்கம் கேட்டால் அது மரியாதையோடும் பணிவோடும் விளக்கம் சொல்லும். எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று சொல்லுகிற போது, அது உணர்ச்சி வயப்பட்ட அன்பல்ல, இழிவான செயலிலே விளைவது அல்ல, தற்புகழ்ச்சி கொள்வது அல்ல. எனவே என்னை அன்பு செய்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவதை, முதலில் நான் உண்மையிலேயே கடவுளை அன்பு செய்கிறேனா, உணர்ச்சி வசப்பட்ட அன்பாக அது இருக்கிறதா, அல்லது உண்மையிலேயே நான் அவரை ஆவிக்குரிய இயல்போடு வாழ்ந்து அறிந்து அவர் யார் என்று தெரிந்து விளக்கம் சொல்லுவதற்கான அளவிற்கான அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா, அல்லது அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை நான் இழிவான செயல் செய்து அவர்களை நான் பழித்துரைக்கிறேனா, அல்லது அவர்களை துன்புறுத்துகிறேனா, நான் செய்வது சரி, நான் தான் சரி என்கிற அளவிலே தற்புகழ்ச்சி கொண்டு மற்றவர்களை நான் துன்புறுத்துகிறேனா என்பதை எல்லாம் சிந்தித்து பார்ப்போம். நமது அன்பு உண்மையான அன்பாக, கண்மூடித்தனமான அன்பாக இல்லை, ஆண்டவரிடத்திலேயே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கான ஒரு சுதந்திர மனதோடு இருக்கக்கூடிய அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இருந்தது என்று சொன்னால் நாம் அவரது கட்டளைகளை பின்பற்றுவோம். இதோடு முடிந்துவிடவில்லை. இந்த நற்செய்தி இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறது, என் கட்டளைகளை கடைபிடித்தால் நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள். என்னை அன்பு செய்கிறவன் என் கட்டளைகளை கடைபிடிப்பான், என் கட்டளைகளை கடைபிடிப்பவன் என்னை அன்பு செய்கிறான். இது ஒரு வட்டத்தை போல நீங்கள் பாதியில மட்டும் விட்டுவிட முடியாது. அப்ப கட்டளை கடைபிடிக்காமல் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்கள் என்னை அன்பு செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எனவே அந்த அடிப்படையிலே ஆண்டவர் கொடுக்கிற கட்டளைகளை நாம் எதுவென்று நாம் பார்த்து, அது ஒவ்வொருவருக்கும் நான் விளக்கம் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதை புரிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய நற்செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது, இன்றைய வாசகங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடியது என்னவென்றால், ஆண்டவர் யார் என்று முழுமையாக அறிந்து கொண்டு அவரை பற்றிய விளக்கத்தை கொடுப்பதற்கான அளவிற்கு நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இன்றைய முதல் வாசகம் சொல்லுவதை போல ஆவிக்குரிய இயல்போடு நாம் வாழ்ந்து, ஆவிக்குரிய இயல்போடு உயிர்த்தெழுந்திருக்கிற ஆண்டவரை இந்த கண்களால் அல்ல, ஆவிக்குரிய கண்களால் நாம் அவரை பார்த்து, வாழ்கின்ற அவரை நாம் பார்த்து நாமும் வாழ்வோம். அவர் கொடுக்கிற கட்டளைகளை இந்த உலகத்திலே நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் நாம் அவரை அன்பு செய்கின்றோம் என்பதை இந்த உலகிற்கு தெரியப்படுத்துகிறோம். கடவுளை அன்பு செய்தால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தந்தையினுள் இருக்கிற இயேசுவை நாம் அறிந்து கொண்டால், அவரை அன்பு செய்தால் தந்தை நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்வார். அத்தகைய வாக்குறுதியை இன்றைய நற்செய்தி சொல்லுகின்றது. எனவே அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் மேல் ஒரு முழுமையான அறிவோடு, யாராவது விளக்கம் கேட்டால் சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அறிதலை,
அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். எனவே அந்த நம்பிக்கையிலே நாம் வளர்த்தெடுக்க வேண்டியது, நிறைய படிக்க வேண்டியது, மற்றவர்களுடைய சான்றுகளை கேட்க வேண்டியது, எது உண்மையானது நேர்மையானது என்பதை கண்டறிந்து நாமும் அவருக்கு சான்று பகர்களாக வாழ்வதற்கான அருளை, ஆவிக்குரிய இயல்போடு வாழக்கூடிய அறிவை பிலிப்பை போல மற்றவர்கள் நம்மை இகழ்ந்தாலும் அவர்களை தேடி அவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை அறிவிக்கக்கூடிய அளவிற்கு திடமான மனதோடு நாம் வாழ வேண்டும் என்றும் ஆவிக்குரிய இயல்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தொடர்ந்து மன்றாடுவோம்.